ஹாய் வியூவர்ஸ், பொதுத்தமிழ் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீச்சர்ஸ் வழங்கும் இலக்கணம் பாவகை அலகிடுதல். வாங்க வீடியோ பார்ப்போம். ஹாய் வியூவர்ஸ், பொதுத்தமிழ் இலக்கணம் பாவகை அலகிடுதல். 356 கொஸ்டின். யாப்பு எத்தனை உறுப்புகளை கொண்டது? ஏ 6, பி 5, சி 4, டி 2. ஆன்சர் ஏ 6. யாப்பு எத்தனை உறுப்புகளை கொண்டதுன்னா 6 உறுப்புகளை கொண்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். யாப்புகளின் உறுப்புகள் யாவை? ஏ எழுத்து அசை, பி சீர் தலை, சி அடி தொடை, டி இவை அனைத்தும். யாப்பின் உறுப்புகள் யாவை என்று கேட்டால் இவை அனைத்தும். உனக்கு எக்ஸ்பிளேஷன் வேணும்னு கேட்டால் கிடைக்கும். எழுத்து அசை சீர் தலை அடி தொடை இவை அனைத்தும் சேர்ந்து தான் உறுப்புகள் தான் யாப்பின் உறுப்புகள் ஆகும். நெக்ஸ்ட். பாக்கள் எத்தனை வகைப்படும்? ஏ 6, பி 5, சி 4, டி 2. பாக்கள் 4 வகைப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின். 4 வகை பாக்கள் யாவை? ஏ வெண்பா ஆசிரியப்பா, பி கலிப்பா, சி வஞ்சிப்பா, டி இவை அனைத்தும். ஆன்சர் இவை அனைத்தும். வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா இவை 4 சேர்ந்தால் பாக்களின் வகைகளாகும். எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாமா? வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா என இவை அனைத்தும் சேர்ந்து தான் பாக்களின் வகைகளாகும். 4 வகைப்படும். நெக்ஸ்ட். ஓசையானது எத்தனை வகைப்படும்? ஓசை 4 வகைப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின். 4 வகை ஓசைகள் யாவை? ஏ செப்பலோசை, அகலோசை, பி துள்ளல் ஓசை, சி தூங்கல் ஓசை, டி இவை அனைத்தும். ஓசையானது இவை அனைத்து ஆன்சர். ஓசையானது செப்பல், அகவல், துள்ளல், தூங்கல் என இவை அனைத்தும் சேர்ந்தது தான் ஓசையில் அமைப்பாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ நம்ம எவ்வளோ மார்க் வாங்கியிருக்குன்னு பார்க்கலாம். அடுத்தது. செப்பலோசைக்கு டேஷ் உரியது? ஏ வெண்பா, பி ஆசிரியர்பா, சி கலிப்பா, டி வஞ்சிப்பா. செப்பலோசைக்கு உரியது வெம்பா. மார்க் பார்க்கலாமா? 7 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கோம். 7க்கு 7 ரைட்டு. ஸோ டிஎன்பிஎஸ்சி யூ கேட் 200க்கு அவுட் ஆஃப் 200. நெக்ஸ்ட் கொஸ்டின். அறம் கூறும் கூறலும் நாலடியாரும் டேஷ் அமைந்துள்ளன? அறம் ஏ வெண்பா, பி ஆசிரியப்பா, சி கலிப்பா, டி வஞ்சிப்பா. ஆன்சர் ஏ. அறம் கூறும் குறளும் நாலடியாரும் வெண்பாவில் அமைந்துள்ளது. அகவல் ஓசை டேஷ் கூறியது? ஏ வெண்பா, பி ஆசிரியப்பா, சி கலிப்பா, டி வஞ்சிப்பா. அகவல் என்றால் ஆசிரியப்பா. அகவல் ஓசை கூறியது ஆசிரியப்பா. நெக்ஸ்ட். இலக்கண கட்டுக்கோப்பை குறைவாகவும் கவிதை வெளியீட்டு எளிதாக இருப்பதற்கு அகவற்பா என்னும் டேஷ்? ஏ வெண்பா, பி ஆசிரியப்பா, சி கலிப்பா, டி வஞ்சிப்பா. அகற்பா என்னும் ஆசிரியர்பா தான். இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டு எளிதாக இருப்பது அகற்பா என்னும் ஆசிரியர்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின். அகவற்பாவில் அமைந்துள்ள நூல்கள் யாவை? ஏ சிலப்பதிகாரம், பி மணிமேகலை, சி பெருங்கதை, டி இவை அனைத்தும். அகவற்பால் அமைந்த நூல்கள் இவை அனைத்தும். எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை இவை அனைத்தும் சேர்ந்தது அகவற்பாயில் அமைந்துள்ள நூல்களாகும். துள்ளல் ஓசைக்கு உரியது டேஷ்? துள்ளல் ஓசைக்கு உரியது ஏ வெண்பா, பி ஆசிரியப்பா, சி கலிப்பா, டி வஞ்சிப்பா. துள்ளல் ஓசைக்கு உரியது கலிப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின். செய்யுள் இடையே உயர்ந்து வருவது டேஷ்? ஏ செப்பலோசை, பி அகவலோசை, சி துள்ளலோசை, டி தூங்கலோசை.
ஆன்சர் துள்ளல் ஓசை. செய்யுள் இடையே உயர்ந்து வருவதுன்னு கேட்டால் துள்ளல் ஓசை. இடையிடையே உயர்ந்து வருவது துள்ளல் ஓசை. மார்க் பார்க்கலாமா? 13 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கோம். யூ காட் 13. ஸோ டிஎன்பிஎஸ்சி அவுட் ஆஃப் 200 யூ காட் 200. ஈஸியாக வாங்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ கட்டாமல் பிடிச்சிருக்கோம். எனவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துள்ள பெல்லை அழுத்துவோம். அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு கரெக்டாக என்னுடைய வீடியோ வந்து சேரும். வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தூங்கல் ஓசை டேஷ் கூறியது. ஏ வெண்பா, பி ஆசிரியப்பா, சி கலிப்பா, டி வஞ்சிப்பா. தூங்கல் என்றால் வஞ்சிப்பா. தூங்கல் ஓசை கூறியது வந்து கரெக்டானு பார்த்தா வஞ்சிப்பா. ஆன்சர் டி. தலை எத்தனை வகைப்படும்? ஏ 7, பி 6, சி 5, டி 4. தலை வந்து 7 வகைப்படும். ஏ ஆன்சர். வெண்பா எத்தனை வகைப்படும்? வெண்பா ஏ 7, பி 6, சி 5, டி 4. ஆன்சர் சி. வெண்பாவானது 5 வகைப்படும். 5 வகை வெண்பாக்கள் யாவை? ஏ குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, பி நீரிசை வெண்பா, சி இன்னிசை வெண்பா, பட்டுடர் வெண்பா, டி இவை அனைத்தும். ஆன்சர் வந்து டி இவை அனைத்தும். குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பட்டுடர் வெண்பா என இவை அனைத்தும் சேர்ந்தது வெண்பாக்களின் வகைகளாகும். என 5 வகைப்படும். ஆன்சர் டி. மார்க் எவ்வளோன்னு பார்க்கலாமா? 17 கொஸ்டினுக்கு 17. ஓகே. ஆசிரிப்பா எத்தனை வகைப்படும்? ஏ 7, பி 6, சி 5, டி 4. 4 வகை ஆசிரியப்பாக்களாகும். 4 வகை ஆசிரியப்பாக்கள் யாவை? ஏ நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, பி நிலமண்டியல் ஆசிரியப்பா, சி அடிமறி மண்டில ஆசிரியப்பா, டி இவை அனைத்தும். இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் ஆசிரியப்பாக 4 வகைகள் பார்க்கலாம். நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, ஆசிரியப்பான்றது அகவற்பான்னு சொல்லுவாங்க. அடிமறை ஆசிரியப்பா என 4 வகைப்படும். செய்யுளில் 2 அடி முதல் 12 அடி வரை அமையும். ஏ வெண்பா, பி ஆசிரியப்பா என்ற அகவற்பா, சி இவற்றில் ஏதுமில்லை, டி இவை அனைத்தும். ஆன்சர் ஏ. வெண்பா என்றுதான் செய்யுளில் 2 அடி முதல் 12 அடி வரை அமைந்திருக்கும். வெண்பா என்றால் 2 அடி முதல் 12 அடி வரை செய்யுளில் அமைந்துள்ளது. செய்யுளில் டேஷ் 13 அடிக்கு மேற்பட்டு வருவது என்ன? பார்த்தா ஏ வெண்பா, பி ஆசிரியப்பா என்ற அகவற்பாவா, சி கலிவெண்பா, டி இவை அனைத்தும். செய்யுள் 13 அடிக்கு மேலே வர்றது வந்துன்னு கேட்டால் கலிவெண்பா. 13 அடிக்கு மேலே காணப்படும் வந்து செய்யுள் வந்துன்னு கேட்டால் கலிவெண்பா. செய்யுளில் 3 அடி முதல் எழுதுவர் மனநிலைக்கேற்ப அமையும். எவ்வளோனா எழுதிட்டு போவாங்க. 3 அடி மினிமம் இருக்கும். எழுதுவர் மனநிலைக்கேற்ப அமையுதுன்னு கேட்டால் ஆசிரியப்பா. ஆன்சர் பி. ஆசிரியப்பா என்ற அகவற்பா தான் செய்யுளில் 3 அடி முதல் எழுதுவோர் மனநிலைக்கேற்ப அமையும். எவ்வளோ கொஸ்டின் பார்க்கலாமா? 22 கொஸ்டினுக்கு 22. ஸோ டிஎன்பிஎஸ்சி அவுட் ஆஃப் 200 ஈஸிலி யூ கெட். ஸோ ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கட்டமாக பிடிச்சிருக்கும். எனவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு தேவையான வீடியோ தொடர்ந்து அளிக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆசிரியப்பா என்ற அகவற்பா என்னும் வாய்ப்பாடில் டேஷ் முடித்தல் சிறப்பு. ஏ நாள், பி மலர், சி காசு, டி ஏகாரம். ஆசிரியப்பா என்ற அகவற்பா ஏகாரம் என்ற வாய்ப்பாட்டில் முடித்தல் சிறப்பு. ஆசிரியப்பா என்ற அகவற்பாவில் ஏகாரம் என்ற வாய்ப்பாட்டில் முடித்தல் என்பது சிறப்பு. ஏகாரம். இருவர் உரையாடுவது போன்ற ஓசை டேஷ். ஏ செப்பலோசி, பி அகவலோசி,
சி துள்ளல் ஓசை டி தூங்கல் ஓசை. இருவர் உரையாடுவது போன்ற இருப்பது செப்புல் ஓசை. ஒருவர் பேசுவது போன்று சொற்பொழியாற்றுவது போன்ற ஓசை ஏ செப்பல் ஓசை, பி அகவல் ஓசை, சி துள்ளல் ஓசை, டி தூங்கல் ஓசை. அகவல் ஓசை என்பது ஒருவர் பேசுவல், மோனோ டைப்பாக பேசுறது, ஒருவர் பேசுவது போன்று சொற்பொழியாற்றுவது அகவல் ஓசை. நெக்ஸ்ட், கன்று துள்ளினார் போன்று சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை, அதாவது தாழ்ந்தும் உயர்ந்தும் வருவது ஏ செப்பல் ஓசை, பி அகவல் ஓசை, சி துள்ளல் ஓசை, டி தூங்கல் ஓசை. கன்று துள்ளினார் போல் சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை, அதாவது தாழ்ந்தும் உயர்ந்தும் வருவது துள்ளல் ஓசை. ஆன்சர் சி. சீர்தோறும் துள்ளாது தூங்கியே வரும் ஓசை தாழ்ந்தே வருவதுன்னு கேட்டால் சி ஏ செப்பல் ஓசை, பி அகவல் ஓசை, சி துள்ளல் ஓசை, டி தூங்கல் ஓசை. தூங்கல் ஓசை தான் சீர்தோறும் துள்ளாது தூங்கியே வரும் ஓசை, தாழ்ந்தே வருவது தூங்கல் ஓசை. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அமைந்துள்ள பாவினங்கள் டேஷ் ஏ அகவற்பா, பி வெண்பா, சி வஞ்சிப்பா, டி கலிப்பா. ஏ அகவற்பா. சிலப்பதிகாரமும் மணிமேகலை அமைந்துள்ளது கேட்டால் அகவற்பா, அது ஆசிரியப்பான்னு சொல்லலாம். சரிங்களா? மார்க் எவ்வளோன்னு பாருங்கள். 28 கொஸ்டினுக்கு 28 கொஸ்டின் கரெக்டு. ஸோ TNPSC you get easily 200 out of 200. ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும். எனவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல்லை அழுத்துவோம். அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டினியூட்டியாக வரும். உங்களுக்கு TNPSCயில் 6th to 12th அனைத்தும் தமிழ் GT வழங்கப்படும். தேங்க்யூ ஃபார் விசிட்ஸ். வெல்கம்.